1,00,000 சந்தாதாரர்களை அடைய எனக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர் சர்மா ஐயாவோட பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் மாத பலன்கள், வருட பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ பார்க்க போகிறது வருகின்ற ஆவணி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்தில் வருது ஆவணி. காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில் சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ருத்ராகேஷனாக இருக்கிறார். நம்ம இந்த ருத்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதில் உள்ளது பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த ஆவணி மாத பலன்கள், இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாதங்கள் இருக்கு. இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 23/8 ஆவணி மூலம் மற்றும் வாஸ்து நாள். வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு வருடத்திற்கு 8 முறை தான் வரும். அப்படி வருது இந்த ஆவணி மாதத்தில் 23/8/2026 வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 26/8/2026 இந்த வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கு. ருக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அப்படி வரக்கூடியவங்களுக்கு ருக்வேதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உபகர்மா அப்படின்னாக்க பூனல் மாற்றக்கூடிய வைபவம். இதை தவிர மலையாள மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஓணம் பண்டிகை அன்னைக்கு தான் வருது. அந்த 26/8 ஓணம் பண்டிகை வருது. அதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க 27/8/2026 யஜுர்வேத உபகர்மா. இந்த எஜுர்வேதக்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு பூனல் மாற்றக்கூடிய வைபவம் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தேவிகள்லேயே முக்கியமான தேவி அப்படின்றது காயத்ரி தேவி. அந்த காயத்ரி தேவி இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த பாவங்கள் செய்தாலும் நம்ம அந்த காயத்ரி தேவத்தை ஒரு நாளைக்கு 108 முறை சொன்னால் ஓம் போர்வோசம் சத்வரேண்யம் மர்க்கோ தேவசிய தீமகி திரியோ யோன பிரஜோதியாத். நாம் தெரிஞ்சும் தெரியாத செய்த அத்தனை பாவங்களும், அதே போல் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத செய்கின்ற பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடியது உயர்ந்த மாதாவான காயத்ரி மாதாவை கும்பிடக்கூடிய நாள் அன்னைக்கு காயத்ரி ஜபம். அது கூட பார்த்தோம்னாக்க ஒரு சில மக்கள் வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய நாளும் அன்னைக்கு தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4/9 நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பிறந்த நாளும் கொண்டாடுவோம். அப்படி எம்பெருமான் யாதவ குலத்தில் பிறந்த கிருஷ்ண பகவானுக்கு உண்டான கோகுலாஷ்டமி அல்லது ஜென்மாஷ்டமி அப்படின்னு பேர். அந்த உயர்ந்த பண்டிகை வரக்கூடிய நாள் 4/9/2026. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/9/2026 சாம வேதத்தை பின்பற்றக்கூடியவங்க உபகர்மா பூனல் மாற்றக்கூடிய வைபவங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க
பாலகங்காதர திலகரால இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் விநாயகர் சதுர்த்தி. ஆரம்ப காலகட்டங்களில் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படலை. ஆங்கிலேயருடைய அடக்குமுறை இருந்ததுனால மீட்டிங் எதுவும் போட முடியாமல், எதுவும் பண்ண முடியாமல், சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கருத்துக்களை வெளி சொல்ல முடியாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் விநாயகரை வச்சு விநாயகர் சதுர்த்தி மூலியமாக இந்துக்களுடைய எழுச்சியை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகர் உண்டான சதுர்த்தி. இது முன்னாடி ஒரு சில மாவட்டங்களில், ஒரு சில மாநிலங்களில் மட்டும் கொண்டாடப்பட்டு இருந்துச்சு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சத்ரபதி வீர சிவாஜி பிறந்த இடத்துலன்னு மகாராஷ்டிராவில் கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது அப்படியே உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சு உலகத்தில் உள்ள 197 நாடுலையும் உள்ள இந்துக்கள் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அவங்களால் கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தி. நம்ம அதில் வீட்டில் வச்சு களிமண்ணால் விநாயகரை செஞ்சு வணங்கி அவருக்கு உண்டான மோதகம் எல்லாம் படைச்சிட்டு ஒன்று ஒத்தைப்படையில் வரக்கூடிய நாள், 3வது நாளோ அல்லது 5வது நாளோ அல்லது 7வது நாளோ கிணற்றுல விசர்ஜனம் செய்யக்கூடிய நாள். அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது ஒவ்வொரு பாரம்பரியமாக இந்துவில் பிறந்த அத்தனை பேருக்கும் முக்கியமான விழாவான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய நாள். அப்போ இந்த ஆவணி மாதம் பிறந்தாக்க, கடந்த மாதம் பார்த்தோம்னாக்கா ஆடி மாதம், ஆடி மாதத்தில் என்ன பண்ணோம், அம்மன்களுக்கு திருவிழாக்கள் வச்சுருந்தோம். அம்மன்களுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுறது, ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாரும் பயிர் பண்ணிட்டு அந்த விவசாயிங்க சிரமப்படக்கூடிய காலகட்டங்களில் ஊரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அது அந்த விவசாயிகளோட பசி ஆத்துறது. போன மாதம் அம்மன் மாதம், இந்த மாதம் பார்த்தோம் அப்படின்னாக்க விநாயகர் மாதம், அதே போல் ஆவணி மூலம், வாஸ்து, இத்தனை வசந்த திதிகளும் இத்தனை வசந்த நாட்களும் வரக்கூடிய நாள். சரி, இப்போ இந்த 31 நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா? அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. அவரை பிரகஸ்பதியான குருவுடைய பார்வைப்படுது. அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 வெற்றி. நீண்ட நாட்களாக சற்றேறக்குறைய 2019 6 மார்ச் 2026 வரையிலும் 7 சனியில் படாத பாடுபட்டு அவமானங்களையும் அசிங்கங்களையும் மட்டும் சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற குருவின் பார்வை ராசியில் படுவதால் வெற்றி வெற்றி வெற்றி. கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. ராகு பகவான் அப்படின்னாலே திங்க் பிக் திங்க் பாசிட்டிவ் அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னாக்க அவரும் ராசிநாதனுடைய வேலையை தான் செய்யணும். எல்லா கிரகங்களுக்கும் வீடு உண்டு, ஆனா சாயா கிரகங்களான ராகுவுக்கும் கேதுவுக்கும் வீடு கிடையாது. அவர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்ய போறாங்க. ராசிநாதனுடைய வீடு இன்னொரு வீடு கும்பம். அப்ப சனி பகவானோட வேலையை செய்யணும். ஆயுள் தீர்க்கம், ஆரோக்கியம் தீர்க்கம் குரு பகவானால் பார்க்கப்பட்டது. கடந்த காலகட்டங்களில் மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது, லைஃப் பார்ட்னர்னால பிரச்சனைகள் இருந்தது, குழப்பங்கள் இருந்துச்சு. அது எல்லாமே குருவின் பார்வையினால தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல 4ஆம் இடத்திற்கு உண்டான செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிறாரு. படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பணி நிரந்தரம் இல்லாதவர்களுக்கு பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பண பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 8ஆம் இடத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் இருக்கிறாங்க. 8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம். எப்பொழுதுமே சனி பகவானுடைய ராசிக்கு சூரியன் ஒத்து போவாரா, ஒத்து போக மாட்டாரு. அப்போ அவர் 8ல் போனது சிறப்பு. ஆனால் என்ன ஒன்று, வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் சுபகாரியங்களுக்காக, 1 உத்தியோக நிமித்தமாக, 2 ஹையர் எஜுகேஷன் நிமித்தமாக, 3 வேலை நிமித்தமாக, 4 பண பரிமாற்றம் நிமித்தமாக. ஏன்னா தனக்காரனான குரு உச்சம் போட்டு பார்த்துட்டாரு. பணத்துக்கு பொருள் தேடக்கூடியது, வியாபாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மகர ராசிக்காரர்கள் சிகரம் ஏறக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது நம்ம ராசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க மாசாந்திர பலன் சொல்லும்போது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லுவோம். அப்படி இந்த விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 18/8/2026 சிம்மத்துக்கு புதன் வராரு.
1/9/2026 சுக்கிரன் துலாத்துல ஆட்சி பெறுறாரு. 3/9/2026 கன்னியில புதன் வராரு. இந்த 3 கிரகங்களும் டிரான்சிட் ஆகுறாங்க. எந்த இதுல? இந்த ஆவணி மாசம் 18/8/2026 இருந்து 17/9/2026 31 நாள்ல இந்த 3 கிரகங்களும் டிரான்சிட் ஆகுறாங்க. இந்த 3 கிரகங்கள் டிரான்சிட் ஆகிறது மகர ராசி என்பவர்களுக்கு என்ன பலன்களை தருவாங்க அப்படின்றது நம்மளோட ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா, அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடும். கவலைப்பட தேவையில்லை. முயற்சிகள்ல நிச்சயமாக சிறு சிறு தடைகள் இருந்தாலும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்துல சற்று கவனம் இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 6, 7, 8 அதிபதிகள்லாம் சேர்ந்து இருக்க காலகட்டம்ன்றதுனால சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். அதுவும் ஆடி மாசத்துல பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா 6ஆம் அதாவது 7ஆம் இடத்திலேயே எல்லாருமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமா போச்சு இந்த காலகட்டத்தில். ஏன்னா 12ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று போறதும் 6ஆம் அதிபதியோட சேர்ந்து 7ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காத உடல் நலத்துல பின்னடைவை கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போறதுனால பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இது அமைய போறது. ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் புதனும் சுக்கிரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, அந்த மாதிரி பேங்கிங் செக்டர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, எந்த ஒரு விஷயத்திலையும் நுண்ணிய அறிவை பெற்று செய்ய வேண்டிய கலையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருப்பவர்கள், அதை தவிர பாட்டு சங்கீதம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, அதை தவிர தோல் வாத்தியம், அதாவது மிருதங்கம், இந்த ட்ரம்ஸ், இந்த மாதிரியான வாத்தியங்கள் இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இரும்பு சம்பந்தமான சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் 1/9 வரப்போறது பெரிய விசேஷத்தை கொடுக்குறது. அவரே 5ஆம் அதிபதி. அதனால உங்களுக்கு ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்துல 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போறதும் 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று போறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய செல்வாக்கு, கௌரவம், பதவி, அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறதுனால சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் நிச்சயமான நிறைவேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உடல் நலத்துல 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய உடல் சுகங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால ஜாகிரதையா இருக்கிறது, அதிகமாக வெயில்ல டிராவல் பண்ணாம ஜாகிரதையா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுத்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன எளிய பரிகாரங்களை செய்யலாம், எந்த கிரகத்துக்கு செய்யணும், அதை தவிர இந்த மாசத்துல முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சிறு சிறு தளங்களோடன்னு சொன்னோம். சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கணும்னு சொல்றோம். அந்த சில நாட்கள் என்னது, அந்த சில நாட்கள்ல ஏன் செய்யக்கூடாது அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அதே அற்புதமா சொன்னீங்க ஐயா. மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது 9/9/2026, 10/9/2026, 11/9/2026. இந்த 3 தினங்களும் சந்திராஷ்டம தினங்கள். அப்ப இந்த 3 தினங்கள்ல புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செய்யறதை தவிர்ப்பது சிறந்ததா இருக்கும். மகர ராசி என்பவர்களே, நீங்க சந்திராஷ்டம தினங்கள் சொல்லியாச்சு. உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ இருக்கும் பொழுது சரியான முறையில் பலன் கிடைக்கல அப்படின்னா நீங்க வணங்க வேண்டியது அப்படின்றது திருக்கொல்லிக்காடு. அது எங்க சாமி திருக்கொல்லிக்காடு இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பக்கத்துல திருக்கொல்லிக்காடு இருக்கு. அப்ப மகர ராசியை சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, 2வது ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, 3வது எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம். சாமி எனக்கு அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயில், அந்த சிவன் கோயில்ல நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை, அவரும் உகந்த நேரம் அப்படின்றது காலையில 6 to 7 சனி ஓரை, ஒரு எழுதீபம் 9 முறை பிரதட்சணம்.
அடுத்தது அந்த மாசத்துல வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை, அந்த கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு அங்க உள்ள சிவாச்சாரியார்ட்ட சொல்லி ஒன்று தயிர் சாதமோ இல்லாட்டி எள் சாதமோ, அது தயிர் சாதம் எள் சாதம் ரெண்டுமே, எள் அப்படின்றதும் தயிர் அப்படின்றதும் சனி பகவானுக்கு இஷ்டப்பட்டது. அப்ப அதை நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணினோம்னாக்க கண்டிப்பா வெற்றி வெற்றி கிடைக்கும். வரக்கூடிய தடைகளும் தாமதங்களும் விலகும். சரி, இப்ப இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு 18/8/2026 17/9/2026 வரையிலும் 31 நாளும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல்கள் அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதி 4க்கு 3ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டு. பேச்சில் மிக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால உடல் நிலையில சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சரி, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் சரி ஆட்சி பெற்று இருப்பதால் 9-10 ஆட்சி பெற்று இருக்கிறதால தர்ம கர்ம அதிபதி யோகம் வர்றதுனால கண்டிப்பாக பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போறது. உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக வெளியூர் வெளிவாரணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக திடீர் யோகங்களும் திடீர் மறைந்த யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆட்சி பெற்ற சுக்கிரனா இருக்காரு. அதனால கலைத்துறையில இருக்கிறவங்க, அதை தவிர கல்வி, அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸ், கோல்டு பேங்கிங் அக்கௌண்ட்ஸ், சார்ட் அக்கௌண்ட், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றவங்க, அதாவது காவல்துறை சட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் அதிபதி சமசப்தமத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். அதிகமான முதலீடுகள் போட வேண்டிய கட்டாயம் வரும். அதனால கொஞ்சம் பொறுமையா பார்த்து போடுறது நல்லது. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ஆடி மாசத்துல பார்த்திருக்க முடியாது, இப்ப ஆவணி மாசத்துல கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு. மொத்தத்துல பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷம் ஆவணி மாசம் நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.